மற்றும் ஒரு அண்மை செய்தி, சேலம் வாழப்பாடி பகுதியில் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை கோகுல்நாத் என்பவர் சரமாரியாக தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் பேருந்திற்கு வழிவிடாமல் சென்றதால் இந்த தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது பார்த்தோம்னாக்கா சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து சேலம் பழைய பேருந்து நிலையம் நோக்கி தனியார் பேருந்து நேற்று இரவு புறப்பட்டது. சேலம் கடைவீதி வரும்போது முன்பாக வழிவிடாமல் இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் சிலர் சென்றுள்ளார்கள். அப்பொழுது ஓட்டுநர் வழிவிடுமாறு ஒலி எழுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் ஓட்டுநரையும் நடத்துனரையும் தாக்குவதற்காக பேருந்துக்குள் ஏறினார்கள். அப்பொழுது தடுக்க முயன்ற நடத்துனர் பூபாலனை அந்த கும்பல் 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியது. இது தொடர்பான காட்சிகள் பேருந்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது. இந்த தாக்குதலின் போது பார்த்தோம் அப்படின்னாக்கா பயணிகள் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு பலமாக தாக்கியுள்ளார்கள். இதில் நடத்துனர் பூபாலன் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில், அதாவது சேலம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு இருக்கிறது. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் அந்த 5 பேர் கும்பல் யார் என்பதை குறித்து வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகிறார்கள். பேருந்துக்கு வழிவிடாமல் சென்றதற்காக ஒலி எழுப்பதற்காகவும் இளைஞர்கள் சிலர் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது பயணிகளிடையே மிகுந்த அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சரவணன்.